3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1285 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு எக்ஸலண்ட்டான 3 BHK வீட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எலிவேஷனில் நேச்சுரல் ஸ்டோன்ஸ், கான்கிரீட் டெக்ஸ்சர் ஒர்க் அண்ட் MS கிரில், ஃபோயர் ஏரியாவிலேருந்து லிவிங் ஹால், பெட்ரூம் வரைக்கும் அருமையான வால் பேனலிங், லேசர் கட், அக்ரலிக் ஷீட் ஃபால் சீலிங் அண்ட் TV யூனிட். கிச்சனில் நீட்டான இன்டீரியர் ஒர்க்ஸ், எல்லா பெட்ரூம்லேயும் இன்டீரியர் ஒர்க் பண்ணி 2 மாஸ்டர் பெட்ரூமில் ஸ்லைடிங் டைப்பில் வார்ட்ரோப்ஸ் மற்றும் வீட்டில் உள்ள எல்லா விண்டோஸ் அண்ட் ஃப்ரேம்ஸும் டீக்கில் கொடுத்துருக்குறதுன்னு ஒவ்வொன்றா இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 30க்கு 50ங்கிற டைமென்ஷன்ஸில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டோட லேண்ட் 1500 ஸ்கொயர் ஃபீட், பில்டிங் 1285. இந்த வீட்டோட லேண்ட் தெற்க பார்த்தும் தலைவாசல் கிழக்கு பார்த்தும் அமைஞ்சிருக்கு. வீட்டோட இன்டீரியர் எந்த அளவுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கோ அதே அளவுக்கு எக்ஸ்டீரியர் எலிவேஷனும் சிறப்பாக பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு. எலிவேஷனில் நேச்சுரல் ஸ்டோன்ஸ், கான்கிரீட்லேயே செய்யப்பட்ட டெக்ஸ்சர் ஒர்க் அண்ட் MS கிரில்னு ரொம்ப சிறப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. மெட்டல் கேட் தாண்டி உள்ள என்ட்ரானதும் கார் போர்ட்டிகோ 11.15க்கு 16.45 ஒரு பெரிய SUV கார் பார்க் பண்ணுற அளவுக்கு அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரில் செராமிக் டைல் லே பண்ணி வாலில் 4x2 மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் ஸ்பேஸர் வச்சு லே பண்ணியிருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. டீகுட் மெயின் டோர் தாண்டி உள்ளே என்ட்ரானதும் ஃபோயர் ஏரியா 4x8. இந்த ஃபோயர் ஏரியாவில் சின்னதாக ஒரு ஃபால் சீலிங் பண்ணி என்ட்ரன்ஸ்லேயே பூஜா யூனிட் அருமையான செல்ஸ் வசதிகளோடு கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபோயரோட ரைட் சைடு உள்ளே என்ட்ரானதும் லிவிங் ஹால் 16x16. இந்த லிவிங் ஹாலில் ஒரு பக்க வால் ஃபுல்லாக TV யூனிட் மற்றும் வால் பேனலிங் பண்ணி சீலிங்கில் ட்ரிபிள் லேயர் ஃபால் சீலிங் மற்றும் லேசர் கட், அக்ரலிக் ஷீட் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறது வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. வீட்டோட சவுத் ஈஸ்ட்டில் கிச்சன் அண்ட் டைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு. சைஸ் 8x16. இந்த கிச்சனில் பேஸ் கேபினெட், டாப் கேபினெட்ஸ், ஆயில் புல் அவுட், டேண்டம் யூனிட், கட்லரி யூனிட் எல்லாமே டார்க் அண்ட் லைட் பெய்ஜ் கலர் காம்பினேஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. டைனிங் ஏரியாவும் லிவிங் ஏரியாவும் பிரிக்கிற இடத்துல இன்டீரியர்லேயே பார்ட்டிஷன் பண்ணி அதுக்கு கீழே ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீட்டில் எல்லா பெட்ரூம்ஸும் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கொடுக்கப்பட்டிருக்கு. லிவிங் ஹாலோட நார்த்தில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் 10x16. இந்த பெட்ரூமில் லாஃப்ட் கவர் பண்ணி வார்ட்ரோப் ஸ்லைடிங் டேபிளில் கொடுக்கப்பட்டிருக்கு. அட்டாச்சு டாய்லெட் 4x6. ஃப்ரேம்ஸ் அண்ட் விண்டோஸ் எல்லாமே டீக்கில் கொடுத்துருக்கிறது இந்த வீட்டுக்கு கூடுதல் தனி சிறப்பு. லிவிங் ஹாலோட சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 10x16. இந்த பெட்ரூம்லேயும் ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் கொடுக்கப்பட்டது போலவே லாஃப்ட் கவர் பண்ணி ஸ்லைடிங் டைப் வார்ட்ரோப் கொடுக்கப்பட்டிருக்கு. அட்டாச்சு டாய்லெட் 4x7. டைனிங் ஏரியாவுக்கு ஆப்போசிட், அதாவது நார்த் வெஸ்ட்டில் இந்த வீட்டோட காம்பாக்ட் பெட்ரூம் கொடுக்கப்பட்டிருக்கு. சைஸ் 10x8. டைனிங் ஏரியாவில் கொடுக்கப்பட்ட டோர் வழியாக எக்ஸிட் ஆனதும் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெப் மற்றும்
அவுட்டர் ஸ்டேர்கேஸ் போகிறதுக்கான பேசேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு. நார்த் வெஸ்ட்டில் 7000 லிட்டர் கெப்பாசிட்டியாக அண்டர் கிரவுண்ட் சம்பு கொடுத்து ஒரு போர்வெல் ப்ரொவிஷனும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்டோட ப்ரைஸ் அண்ட் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.